ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சிபிஎஸ்சி போர்டில் +2 எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரிசல்ட்ஸ் வந்து May 13 அன்றைக்கி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிசல்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து சிபிஎஸ்சி போர்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சேனல் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிபிஎஸ்சி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா May 13 +2 ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக போஸ்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சியில் வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிபிஎஸ்சி வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு தடவை ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம், அதாவது இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டீச்சர்ஸ்லாம் வந்து டேரெக்டாக கையில் எடுத்து வேல்யூட் பண்ணாமல் ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம் பற்றி ஏற்கனவே இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து எப்படி வேல்யூட் பண்ணுறது, அதாவது ஆன்லைன்லேயே எப்படி வேல்யூட் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து வேல்யூட் பண்ணி மார்க்ஸ்லாம் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அது போஸ்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டோடைய ஸ்கேன்டு காப்பி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கேன்டு காப்பி வாங்கிட்டு அதில் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன்டு காப்பி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு வந்து டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா May 19 May 22 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சிபிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பர், ஸ்கூல் நம்பர், அதேமாதிரி அட்மிட் கார்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுறப்பே வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து ஹைலைட் ஆகிடும். நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸில் எழுதிட்டீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் ஆகிடும். அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ் 2 சப்ஜெக்ட் இருக்குன்னா 2 சப்ஜெக்ட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் மேக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக அதில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தட் இஸ் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பேமெண்ட் ப்ரொசீஜர், அதுக்கப்புறமா பேமெண்ட் வந்து முடிங்க. ஸோ பேமெண்ட் நீங்கள் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து வேறு சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் திருப்பி லாகின் பண்ணிவிட்டு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, இது வந்து ஆன்லைன் ப்ராசஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ்லாம் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் வந்து பார்த்திங்கன்னா 19/5 22/5 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 அன்றைக்கி அதுக்கான சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹700 பெர் சப்ஜெக்ட் வந்து ₹700 போட்டிருந்தாங்க. இது வந்து எல்லா மாணவரும் இந்த ஃபெசிலிட்டிஸில் வந்து பயன்படுத்த முடியாதுன்றத பற்றி கருத்தில் கொண்டு வந்து இதை வந்து ஃபீஸ் வந்து 700 100 பெர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ₹100 நீங்கள் கொடுத்து வந்து உங்களுடைய ஸ்கேன்டு காப்பி வந்து வாங்கி பார்த்துக்கலாம். உங்களுடைய ஸ்கேன்டு காப்பி நீங்கள் வாங்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து வெப்சைட்டில் இருக்கும். அதே மாதிரி மார்க்கிங் ஸ்கீம் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்க்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் மார்க்கிங் ஸ்கீம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மார்க்கிங் ஸ்கீம் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ் வந்து வேல்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மார்க்கிங் ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து அதுவும் வந்து வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தையுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கேன்டு காப்பி வச்சுக்கிட்டு கரெக்டாக தான் மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களா, டோட்டலிங்லாம் கரெக்டாக கேரி ஃபார்வர்டு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த கேரி ஃபார்வர்டு ஒரு ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி டோட்டலிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க. அதேமாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து மார்க்கிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கிங் ஸ்கீம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்களா எல்லா கொஸ்டின்ஸும் அது எல்லாமே நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரீடோட்டலிங் வந்து எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அதேமாதிரி வேல்யூஷன், அதாவது கொஸ்டின்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து வேறு சேஞ்சஸ்லாம் இருக்குது, மார்க்கிங் ஸ்கீம் பேஸ் பண்ணி எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகே நீங்கள் வந்து ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓகே நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26/5/2026 அதிலிருந்து 29/5/2026 அது வரைக்கும் வந்து டோட்டல் ஓப்பன் ஆகிருக்கும். திருப்பி பழையபடி உங்கள் லாகின் டீட்டெயில்ஸில் போய்ட்டு நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன்டு காப்பி வாங்கியிருந்தீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட் ஆகிருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் இதுக்கெல்லாம் திருப்பி ரீவேல்யூஷன் போகிறீங்களா அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஷ்யூஸ்னால் we have to undergo revaluation அந்த மாதிரி, தட் இஸ் ரீடோட்டலிங் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி உள்ள போகலாம். அதுமாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸில் வந்து ஏதாவது இந்த சப்ஜெக்ட்ஸில் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்
ஆஸ் பர் மார்க்கிங் ஸ்கீம் த மார்க்ஸ் ஹஸ் நாட் பின் அவார்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் கிளிக் பண்ணாவே அதில் அந்த மார்க்ஸ்லாம் வரும். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணாவே எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து போய்ட்டு உங்களுடைய கன்சர்ன்ஸ் வந்து உங்களுடைய இஷ்யூஸ் வந்து நீங்கள் அதில் வந்து ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கான டெட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நோட் பண்ணிக்கோங்க. 26/5/2026 29/5/2026 நீங்கள் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரீடோட்டலிங் மட்டும் தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees போட்டிருந்தாங்க 15th அன்றைக்கி இஷ்யூ பண்ண சர்க்குலரில். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணி 17th அன்றைக்கி ஒரு சர்க்குலர் வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து ரீஎவாலுவேஷன் மட்டும் போனீங்கன்னா தட் இஸ் ரீடோட்டலிங் மட்டும் போனீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500லேருந்து 100 வந்து ரீடோட்டலேஷன் அதோட சப்ஜெக்ட்ஸ் அதோடைய காஸ்ட் வந்து 100 வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு கொஸ்டின் வந்து இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நீங்கள் ரீஎவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து 25 rupees வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 25 rupees நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா போதுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் 4 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து மார்க்கிங் ஸ்கீம் படி மார்க்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு ஸோ 4 × 25 100 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் 2 சப்ஜெக்ட் நீங்கள் அவார்ட் பண்ண தட் இஸ் 2 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் காப்பி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 2 சப்ஜெக்ட்லையும் நீங்கள் வந்து ரீடோட்டலிங்காக இல்லை ரீஎவாலுவேஷனும் போனீங்கன்னா அந்த மாதிரி கேசஸில் டோட்டலாக வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணியிருப்பீங்க இந்தந்த கொஸ்டின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டல் ஃபீஸ் வந்து கடைசியாக வரும். ஸோ இந்த டோட்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி முடிக்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் 29/5/2026 நீங்கள் முடிச்சாகணும். சரி, நான் இதை ரெண்டுமே முடிச்சுட்டா எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரீபப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா whatsoever information provided by the same will be checked by the experts வந்து இந்த நீங்கள் என்னென்ன இஷ்யூஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த இஷ்யூஸ் பேஸ் பண்ணி இந்த same will be checked சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதில் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. த டிசிஷன் ஆஃப் சிபிஎஸ்சி வில் பி ஃபைனல் அண்ட் பைண்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து இதில் வந்து கருத்து உடன்பாடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அன்சேஞ்சுன்னு சொல்லிட்டு வரதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் ரிசல்ட்ஸ் வந்து 1 மார்க் இல்லை 2 மார்க் வந்து கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்படி கம்மியாகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான மார்க்ஸ் தான் எடுத்துப்பாங்க. இதை நீங்கள் மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். நீங்கள் ஸோ சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஏதாவது கம்மியாச்சுன்னா கம்மியான மார்க்ஸ் தான் எடுத்துப்பாங்க, அதிகமாச்சுனாலும் அதிகமான மார்க்ஸ் தான் எடுத்துப்பாங்க. அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே மார்க் ஷீட்ஸ் வந்து 12th மார்க் ஷீட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கரெக்டட் மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி போர்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு, மார்க்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, டிக்ரீஸ் ஆனதுக்கு சொல்ல மார்க்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் என்ன ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் மார்க்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி போர்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி மார்க்ஸ் ஏதாவது கருத்து வேறுபாட்டில் ஏதாவது இருந்தாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் அதாவது போஸ்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பற்றி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து அவங்களுக்கும் தெரிவிங்க. ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். சிபிஎஸ்சி டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் அப்டேட்டடாக இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப்டாக இருங்க. தேங்க்யூ.